இப்போ சீக்கிரமா வந்திருக்கீங்க, அது ரொம்ப முக்கியம். 8 மணிக்கு வரவங்களாம் கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க. சில பேர், நான் கோட்டியை சொல்லலை, நீங்க கோட்டியெல்லாம் பார்க்கக்கூடாது, சரிங்களா? கத்த நல்ல ஜெபம் பண்ணலாம், கண்களை மூடி. பிரைஸ் எல்லாம் ஈவினிங்ல உட்காந்து ஜெபித்த ஆண்டவரே, எல்லாருக்கும் அந்த கிருபையை தாங்கப்பா. எல்லாருமே நேரத்தோடு வரணும். அந்த பங்க்சுவாலிட்டி எல்லாருக்கும் கத்தர் கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, நிற்கிருபை தான். நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, எங்க சபையை ஒரு விசை நினைங்கன்னு சொல்லுங்கப்பா. எங்க விசுவாசிகளை ஒரு விசை நினைங்கப்பா. சபைக்கு வர்றாங்க, கூட்டத்துக்கு வர்றாங்க, ஆனா நேரத்தை கடைபிடிக்கிறது இல்லப்பா. நேரத்தோடு வந்து உம்மை துதிக்க ஆராதிக்க கிருபை செய்யுங்கப்பா. ఆది పరిశుద్ధుడా స్తుతి నైవేద్యము నీకే అర్పించి కీర్తింతును. ఆది పరిశుద్ధుడా స్తుతి నైవేద్యము నీకే అర్పించి కీర్తింతును. నీవే నా పక్షమై నన్ను దీవించగా, నీవే నా తోడువై నన్ను నడిపించగా, నీవే నా పక్షమై నన్ను దీవించగా, నీవు నా తోడువై నన్ను నడిపించగా, జీవింతును నీ కోసమే. ఆశ్రయమైన నా యేసయ్యా, జీవింతును నీ కోసమే. ఆశ్రయమైన నా యేసయ్యా, ఆది పరిశుద్ధుడా స్తుతి నైవేద్యము నీకే అర్పించి కీర్తింతును. సర్వోన్నతమైన స్థలములయందు నీ మహిమ వివరింపగా, ఉన్నతమైన నీ సంకల్పము ఎన్నడు ఆశ్చర్యమే. సర్వోన్నతమైన స్థలములయందు నీ మహిమ వివరింపగా, ఉన్నతమైన నీ సంకల్పము ఎన్నడు ఆశ్చర్యమే. మున్నెన్నడు చవి చూడని సరికొత్తదైన ప్రేమామృతం, మున్నెన్నడు చవి చూడని సరికొత్తదైన ప్రేమామృతం, నీలోనే దాచావు ఏ నాటికై, నీ రుణం తీరదు ఏ నాటికి. నీలోనే దాచావు ఏ నాటికై, నీ రుణం తీరదు ఏ నాటికై. ఆది పరిశుద్ధుడా స్తుతి నైవేద్యము నీకే అర్పించి కీర్తింతును. சேர்ந்து எல்லாருமே ఆది పరిశుద్ధుడా స్తుతి నైవేద్యము నీకే అర్పించి కీర్తింతును. సద్గుణ రాశి నీ జాడలను నించుకొని, గడచిన కాలం సాగిన పయనం నీ కృపకు సంగేతమే. సద్గుణ రాశి నీ జాడలను నా ఎదుట నించుకొని, గడచిన కాలం సాగిన పయనం నీ కృపకు సంగేతమే. కృప వెంబడి కృప పొందగా, మారాను మధురముగానే పొందగా,
కృప వెంబడి కృప పొందగా మారాను మధురముగా నే పొందగా నాలో నా ఈ మంచి చూసావయ్యా నీ ప్రేమ చూపితివి నా యేసయ్యా నాలో నా ఈ మంచి చూసావయ్యా నీ ప్రేమ చూపితివి నా యేసయ్యా అతి పరిశుద్ధుడా స్తుతి నైవేద్యము నీకే అర్పించి కీర్తింతును కూడా சேர்ந்து పాడి అతి పరిశుద్ధుడా స్తుతి నైవేద్యము నీకే అర్పించి కీర్తింతును నీవు నా పక్షమై నన్ను దీవించగా నీవు నా తోడువై నన్ను నడిపించగా నీవు నా తోడువై నన్ను దీవించగా నీవు నా తోడువై నన్ను నడిపించగా దీవింతును నీ కోసమే ఆశ్రయమైన నా యేసయ్యా జీవింతును నీ కోసమే ఆశ్రయమైన నా యేసయ్యా అతి పరిశుద్ధుడా స్తుతి నైవేద్యము నీకే అర్పించి కీర్తింతును నీవు నా తోడువై నన్ను జీవించగా నీవు నా తోడువై నన్ను నడిపించగా నీవు నా పక్షమై నన్ను దీవించగా నీవు నా తోడువై నన్ను నడిపించగా జీవింతును నీ కోసమే ஆசிரியమైన నా యేసయ్యా சேர்ந்து சொல்லுவோம் జీవింతును నీ కోసమే ஆசிரியమైన నా యేసయ్యా தகப்பனே ஒரு வாழ்க்கை அது உமக்கானது உம்முடைய கிருபை உம்முடைய தயவு எங்களோடு இருப்பதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் அல்லேலூயா இன்றைக்கு 2வது நாள் பிள்ளைங்களா ரொம்ப ஆர்வமா என்ன கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்ன பாஸ்டர் இந்த ஒவ்வொரு நிறைய பேசணும் ஆனா நான் செய்திக்காக உட்காரும் போது ஆண்டவர் அவங்க கிட்ட ஒண்ணு சொன்னேன் ஆனா எனக்கு வேற ஒரு வார்த்தையை மாத்திட்டாங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 44 ஆனா மெயின் வேர்ட்ஸ் கீ வேர்ட்ஸ் 47வது வசனம் இன்றைக்கு 2ஆம் நாள் அந்த வார்த்தை அங்க வரும் 47 முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் 2ஆம் மனுஷன் இன்னைக்கு எத்தனாவது நாள் தம்பி சேனாதிபதிக்கு தெரியாது ஒவ்வொரு நாள் கணக்குல இன்னைக்கு 2வது நாளுக்கு இந்த நாளின் தலைப்பு என்ன தெரியுமா 2ஆம் மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து படிங்க தம்பி இப்போ 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அல்லேலூயா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும் எனக்காகவும் ஜெபிச்சுக்கோங்க கொஞ்சம் தப்பான ஒரு விஷயம் தான் கொஞ்சம் நீங்க கேட்காத வசனங்களோ பரிச்சயம் இல்லாத வசனங்களையோ கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் அப்போ இயேசுவுக்கு இங்க ஒரு அடையாளம் சொல்லப்படுகிறது 45 படிங்க ரொம்ப தெளிவா கிளியர்ஃபையா இருக்கும் அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்ன அடையாளமா நிறைய பேர் இருக்காங்க ஈசாக்கு இருக்கிறாரு அப்புறம் யோசேப்பு இருக்கிறாரு வேற யாரெல்லாம் சொல்லுவீங்க சொல்லுவோம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க சாலமோன் இருக்கிறாரு தாவீது இருக்கிறாரு சரிங்களா இவங்கெல்லாம் இயேசுவுக்கு எக்ஸாம்பிள்ஸா அந்த கேரக்டர்ஸா இருந்தவங்க அப்படி பார்க்கும்போது இங்கே ஆதாமே இயேசு சாமிக்கு முன் அடையாளமா முதல் ஆதாம் இயேசு 2வது ஆதாம் அல்லேலூயா அல்லேலூயா அதாவது முதல் மனிதன் ஆதாம்
இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, இரண்டாவது மனிதன் இயேசு. ஆனா அந்த மனிதன் வேற, இந்த மனிதன் இப்படி சொல்லலாம். பாஸ்டர் இயேசுவ மனுஷன் சொல்றீங்களே, ஆக அதனால்தான் சொன்ன இரண்டாம் மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரமா வந்த கர்த்தர். அல்லேலூயா. இப்படி சொல்லி இருக்கிறோம், தேவன் மாம்சமானார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ரெண்டுத்துக்கும் எவ்வளவு அழகான ஒரு வித்தியாசம் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் இப்ப 47 படிச்சீங்களே, முதல் வார்த்தை அங்க போட்டிருக்கிறது, இந்த முந்தின மனுஷன் எங்கிருந்து உண்டானவன் சொல்லுங்க. இஸ் a man. மேன் என்று சொன்னால் ரொம்ப அழகான எளிமையான விஷயம் தெரியுமா? தமிழ்ல மண்ணு, மண்ணை தமிழ் தங்கிலீஷ்ல எழுதுனா எப்படி எப்படி எழுதுவோம்? தமிழ் இப்ப தெலுங்கு பாட்டுல நான் தமிழ் இங்கிலீஷ்ல படிக்கிறேன்ல, பாடுறேன்ல, மண் அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எழுதுனா எப்படி எழுதுவோம்? எம்ஏ என்ன தான், உச்சரிப்பு தான் என்ன சொல்லுது. தமிழ்ல சொன்னா மண்ணு, இங்கிலீஷ்ல சொன்னா மேன். தெலுங்குல என்ன போட்டிருக்கோம் படிங்க? 47 மட்டியா? மட்டியா? சரி, படிங்க படிங்க. மனுஷுடு, எஸ், மண்ணிலிருந்து பிறந்தவன் என்று சொல்லுகிறது. மண்ணிலிருந்து மண்ணானவன், மண்ணிலிருந்து உண்டானவன் என்று சொல்லுகிறது தெலுங்குல ரொம்ப அழகா. இரண்டாவது மனுஷன், அந்த வார்த்தை தெலுங்குல என்ன போட்டு பதர்? இங்கிலீஷ்ல தெளிவா இருக்கும், செகண்ட் மேன், தி செகண்ட் மேன். அழகா இருந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். அது மிஸ் ஆகக்கூடாது. நாளைக்கு தேர்டுனா தேர்டு தான், இங்கிலீஷ்லயே தேர்டு தான் வரணும். ஓகேங்களா? படிங்க பிரதர் தெலுங்குல. முதல் மனிதன் எப்படிப்பட்டவன்? மண்ணானவனா? பரலோகத்திலிருந்து வந்த கர்த்தரா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ இன்னைக்கு இந்த ரெண்டாவது நாள்ல இந்த ரெண்டாவது மனுஷன், முதல் மனுஷன் மண்ணிலிருந்து உருவானான். ஆதாம் மனுக்குலம். என்ன சொல்லுவாங்க தமிழ் வார்த்தை? என்ன சொல்லுவாங்க? மனுக்குலம், மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதாவது என்ன சொல்றது, ஏவாளே ஆதாம்ல இருந்து தானே செஞ்சது. வந்து இன்னொரு கொஞ்சம் மண் எடுத்து பண்ணல பாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு மண் எடுத்து பண்ணி இருக்கலாம்ல. ஆனா என்ன செய்யல, அப்படி செய்யல. மனுஷிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் அவள் யாராம்? மனுஷி. இன்னொரு பேர் வரல. அதான் சொல்லியிருக்கல, கணவன், அப்புறம் இல்ல என்ன சொல்லுவாங்க, துணைவன் துணைவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆதாமில இருந்து ஏவாள் வந்தா, ஆகையினால அவளுக்கு மனுஷன் வந்தது. நாம இங்க பார்க்க வேண்டியது இயேசுவதான். அல்லேலூயா. இப்போ ஆதாம் மூலமா 3 காரியம் வந்துச்சு. அதுதான் இன்னைக்கு செய்தி. இரண்டாம் மனுஷனாகிய இயேசுவால நமக்கு என்ன வந்தது? முதல் மனிதன் ஆதாமால என்ன வந்தது? 3 காரியம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? ஹலோ இருக்கீங்களா? 3 காரியம் வந்துச்சு. முதல் காரியமே மெயின், அவங்க செய்த பெரிய பிழையே என்ன? எல்லாரும் சொல்லுவாங்க, ஆதாம் ஏவாள் செய்த பாவம் என்ன அப்படின்னு கேட்டா டக்குன்னு சொல்லுவீங்க. நீங்க தாராளமா சொல்லுங்க, என்ன பாவம்? அவர் செய்த முதல் பாவம் என்ன? கனியை புசித்தார்கள். அப்புறம் அதுதான் சரியான வார்த்தை என்ன தெரியுமா? டிஸ்ஒபீடியன்ட், கீழ்ப்படியாமை தான். பழம் சாப்பிட்டது செகண்டரி, அது அடுத்தது. முதல் வார்த்தையே என்னதான்? கீழ்ப்படியாம போனதுதான். நான் சொல்லுவேன், ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. நாங்களாம் சிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சோம். அங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டிசிப்ளின். இப்போ மேபி அக்ஸால் ஸ்கூல்ல எல்லாம் கூட அப்படிதான். எல்லா ஸ்கூலும் அப்படி இருக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்துவ ஸ்கூல்ல அது என்ன செய்வாங்க, ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டா கூட என்ன தெரியுமா போடுவாங்க? ப்ளீஸ் ஷார்ப்லி, அதாவது 6 மணிக்கு மீட்டிங்னா எங்களுக்கு என்ன அனுப்புவாங்க தெரியுமா? 5:45 உள்ள இருக்கணும் மெசேஜ் அனுப்புவாங்க. மீட்டிங் எத்தனை மணிக்கு? ஆனா எங்களுக்கு என்ன மெசேஜ் அனுப்புவாங்க? ஷார்ப்லி அட்டெண்டடு 5:45 அப்படின்னு போட்டுருவாங்க. அப்ப கேட்டா அவங்க என்னவா? டிசிப்ளின். ஷூ அழுக்காதுன்னு வச்சுக்கோ, போட்டு ஒரே அழுகுறா. சில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது பாத்துக்கிறா, அது ஷூவா பாவம் ஏதோ என்ன சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லுவாங்க, பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த கதையா இருக்கும். சில பசங்க நான் சேடு பசங்க காலிலே பாத்துக்கிறேன், அவ்வளவு கேவலமான ஷூ எல்லாம் பாத்துருக்கிறேன். இன்னும் சில பாட்டமே இருக்காது, நடந்து போயிட்டே இருக்காங்க. இவ கொஞ்சம் கரையாந்ததுக்கு நேத்து ஒரே அழ, பவுடர் எல்லாம் கொட்டி, புள்ள வம்சிதான் மேனேஜ் பண்ணாதான், கொஞ்சம் பவுடர் எல்லாம் கொட்டி என்ன பண்ணா, மேக்கப் பண்ணா, ஷூக்கு மேக்கப் பண்ணா. ஒரு டிசிப்ளினை சொல்லி தருவாங்க ஸ்கூல்ல. ஸ்கூல் மீன்ஸ் எல்லாருக்குமே. கீழ்ப்படியாமை மோசமான ஒரு சொல்லுவாங்களே, அதாவது தாமதமா கூட கீழ்ப்படிஞ்சிட்டு போயிடுங்க, ஆனா என்ன பண்ணாதீங்க மொத்தமா. ஒரு பையன் ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க இருந்தாங்க. பைபிள்ல
அப்பா சொன்னாரா தோட்டத்துக்கு போடானாராம். ஒருத்தன் என்ன சொன்னா, இதோ போகிறேன் அப்பா என்று சொல்லி என்ன செய்யலையா, அருமையான கீழ்ப்படிதல் சொல்லிட்டா. உடனே அப்பா அதோ போறப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அது மாதிரி பார்த்திருக்கிறேன் நிறைய பசங்களை. அடுத்தது 2வது பிள்ளை கிட்ட சொன்ன, அவனா சொன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் என்ன செஞ்சுட்டானா, பின்பு மனஸ்தாபப்பட்டு போயிட்டானா. ஏசாமி கேட்டார், இவர்கள் இருவரில் யார் தகப்பனுடைய சித்தத்தை செய்தா? போவேன்னு சொன்னா ஆனா போல. அவனா? போக மாட்டேன்னு சொல்லி போனானே அவனா? எல்லாரும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? போக மாட்டேன்னு சொல்லிட்டு. அதனாலதான் சொல்லுவேன், ஒரு தாமதமாவது கீழ்ப்படிங்க, ஆனா கீழ்ப்படியாம மட்டும் போயிடாதீங்க. மோசமான விளைவுகள். அதாவது சொல்லணும், முதல் பாவமே, முதல் பெரிய பாவமே என்னன்னா, ஏன் ஆபிரகாமை மெச்சிக்கிறாரு, ஏன் ஆபிரகாமை விசுவாசின் தலைவனா கொண்டாடுறாரு, ஏன் அவரையே பெரிய ஆளா வச்சாருன்னு சொன்னா, மெயின் ரீசன் என்ன தெரியுமா? முன்ன பின்ன தெரியாது. நீங்க நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கல்தேய பட்டணத்துல ஊர் என்கிற தேசத்துல வாழும்போது ஒரு கடவுளே தெரியாதவருக்கு திடீர்னு கடவுள் பேசுறாரு. கதையா சொல்லுவாங்க. பேசுறாரு, கூப்பிடுறாரு. என்ன செய்தாரு? அப்படியே கீழ்ப்படிஞ்சு வந்தாரு பாரு. அதனாலதான் கர்த்தருக்கு ஆபிரகாம அவ்வளவு பிடிக்கும். அப்படின்னா என்ன, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கீழ்ப்படுகிறவங்கள ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள என்ன ஆக்கிட்டார் தெரியுமா? ஆபிரகாமின் தேவன் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்ற பேருக்கு பதிலா என்ன செஞ்சிட்டாரு? இனிஷியல்னு சொல்லுவாங்களே, இனிஷியல் சொல்லுவாங்களே, இங்க இனிஷியல் யார் வரா? ஆண்டவருக்கு முன்னாடி யார் பேர் வருது? சொல்ல வாய் திறந்து சொல்ல மாட்டீங்க. ஆபிரகாம் பேர் வருது. அப்படி சொல்ல போனா ஆபிரகாம் பேரை தன் பேரோடு இணைத்தார், தான் பேர் ஆபிரகாம் பேரோடு இணைத்தார். சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. ஆமென். அப்ப கீழ்ப்படிகிறது ரொம்ப முக்கியம். கீழ்ப்படியாம ரொம்ப ரொம்ப மோசமானது. 3 விஷயம் வந்தது கீழ்ப்படியாததுனால. முதல் காரியமா பாவம் வந்துச்சு. கீழ்ப்படியாம தான் முதல்ல. அதன் பிறகு என்ன வந்துருச்சு? அனதர் பாவம். நம்ம எடுத்த உடனே பழம் சாப்பிட்டது, பழம் சாப்பிட்டது. பழமே கிடையாது. பழம் அதான் சொல்லுவாங்க. 2வது விஷயம். முதல் விஷயமே என்னதான்? கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமையினால உள்ள என்ன வந்துருச்சு? எஃபெக்டிவ் விளைவு. பாவம், நெக்ஸ்ட் சாபம், அது நிமித்தமா மரணம். சொல்லுங்க சொல்லுங்க. முதல்ல கீழ்ப்படியாம வந்துச்சா? கீழ்ப்படியாம என்ன குட்டி போட்டுச்சு? பாவத்தை குட்டி போட்டுச்சு. பாவம் இன்னொரு குட்டி போட்டுச்சு. என்ன குட்டி போட்டுச்சு? சாபம். சாபத்துல என்ன விளைவு வந்துச்சு? மரணம் வந்துருச்சு. அல்லேலூயா. இதனால நீங்களும் நானும் சாவுக்கு தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் செத்துதான் ஆகணும். எவ்வளவு பரிசுத்தமானவங்களா இருந்தாலும் சேர்த்துதான். என்னதான் பிரசங்க பண்ணாலும், என்னதான் நான் பாட்டு பண்ணாலும், என்னதான் ஆண்டவருக்காக வாழ்றேன், ஊழியம் செய்யறேனாலும் ஒரு நாள் செத்துதான் போகணும். ஏன்னு சொல்லுங்க. இங்க 44க்கு வாங்க. 44க்கு வாங்க. அங்க போங்க. சாரி கோச்சுக்காதம்மா. 44 கிடையாது. 50 படிங்க. 50 50 கரெக்ட். அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பது இல்லை. எது அழிவுள்ளது? இந்த சரீரம் அழியக்கூடியது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு தங்க பிஸ்கெட்டே சாப்பிடுறவங்களா இருந்தாலும், இன்னைக்கு மிக காஸ்ட்லியான ஆகாரத்தை சாப்பிடுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள கொண்டு போயிட்டு எங்கதான் புதைச்சாகணும்? மண்ணுல புதைக்க முடியல. இப்ப எரிச்சு சாம்பலா வேற ஆக்கிறாங்களே, அந்த கொடுமை நடக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். மண்ணுலயாவது புதைச்சா வேத வசனத்துப்படி சந்தோஷப்படலாம். அதுக்கு பதிலா சாம்பலாக்கி ஏதோ பெட்டிய உள்ள தள்ளினா என்ன வருமா? சாம்பலை கையில கொடுப்பாங்களா? அதெல்லாம் ரொம்ப கொடுமை. வேதத்துக்கே விரோதமா மாறிடும். ஆனா வார்த்தை என்ன சொல்லிடுது? இந்த சரீரம், ஆதாமின் சாயல்ல இருக்கிற சரீரம் அழிவுள்ளது, கிறிஸ்துவின் சாயல்ல இருக்கிற சரீரம் அழியாமை உள்ளது. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, நமக்கு வந்து இப்ப ஃபர்ஸ்ட் சாயல்ல இருக்கிறோமா, 2வது சாயல்ல இருக்கிறோமா தான் ரொம்ப முக்கியம். ஆமென். நமக்கு எந்த சாயல் இருந்தா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம எதை, நம்முடைய பிஹேவியர், நம்மளுடைய நம்மளுடைய சாயல் எதை வெளிப்படுத்துது? ரைட். அதுதான் இப்ப படிச்சீங்களா? இப்ப படிங்க. இப்ப 44 படிங்க. இப்ப அதுக்கு வெளிப்படுத்துது பாருங்க. 44. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. இப்ப தெலுங்குல படிங்க. என்ன சரீரமா? என்னமா? எனக்கு புரியணும்ல. அடுத்த முறை பிரகிருதினா ஓகே, ஜென்ம சரீரம் நான் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். அப்போ படிங்க அடுத்தது. ஆவிக்குரிய சரீரத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குமா? நேச்சுரல் பாடி. அப்புறம் ஸ்பிரிச்சுவல் பாடி. நான் கேட்கிறேன், இப்போ உங்களுக்கு இருக்குது நேச்சுரல் பாடியா, ஸ்பிரிச்சுவல் பாடியா?
இப்ப சொல்ற இந்த பசங்களுக்கு ஞானசானம் எடுத்தவங்களுக்கு இருக்குது ஸ்பிரிச்சுவல் பாடி, ஞானசானம் எடுக்காதவங்களுக்கு இருக்கிறது நேச்சுரல் பாடி. அல்லேலூயா சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் பிறக்கிற அன்னைக்கு தான் இரண்டாவது மனுஷனாகிய இயேசுவின் சாயலை அடைகிறோம். அப்பதான் நான் சொன்னேன், எனக்கு இப்ப வயசு 31. எனக்கு வயசு இப்ப என்னது, என்ன பாஸ்டர் அப்படின்றீங்க? ரொம்பதான் உங்களுக்கு ரொம்ப ஆசை அப்படின்னுவீங்களா? இல்ல, நான் எப்போ ஞானசானம் எடுத்தனோ பழைய மனுஷன் செத்து போயிட்டான், பழைய மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இரண்டாவது மனுஷன். இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்குது செகண்டரி லைஃப். அல்லேலூயா. ஜென்ம சரீரம் என்ன செய்து விட்டது? அட, ரட்சிப்புல ஞானசான தொட்டில என்ன பண்ணியாச்சு? அடக்கம் பண்ணியாச்சு. அதுதான் வசனம் சொல்லுது, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெரிந்து. சொல்லுங்க சொல்லுங்க. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெரிந்தது போல யாரெல்லாம் ஞானசானம் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த குவாலிஃபைடு இருக்குது, எடுக்காதவங்களுக்கு இல்ல. இதுக்கு வந்து விளக்கம் சொல்லுவாங்க, அப்புறமா எடுத்துக்கலாம் என்ன வேணும் நீங்க காரணம் சொல்லிட்டு போங்க, தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஆனால் யார் ஒருத்தர் ஆண்டவரை விசுவாசித்து நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது சொல்லுவேன், இயேசு மரித்ததை போல நான் இந்த தண்ணியில் என்ன செய்யறேன்? மரிக்கிறேன். இயேசு இல்ல 3 வார்த்தை, அப்புறம் உயிரை ஏன் உயிர் போயிட்டீங்க, அடக்கம் பண்ண மேட்டருக்கு வரணுமே. இயேசு மரித்ததை போல தண்ணியில் என்ன செய்யற? பாவத்துக்கு நான் மரிக்கிறேன். அடுத்தது என்ன செய்யறேன்? அடக்கம் பண்றேன். அடுத்தது மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்தது போல நானும் இந்த தண்ணியில இருந்து உயிரோடு எழுந்துக்கிறேன் போது அப்ப ஆரம்பிக்குது உங்களுடைய செகண்ட் லைஃப். அல்லேலூயா சொல்லுவோம். உங்க ஜென்ம சரீரம் க்ளோஸ். உங்கள் ஜென்ம சரீரம், உங்களுடைய பழைய மனுஷன் அழிவுள்ளது. எது எது? இப்ப நீங்க அழிய மாட்டீங்களா? கண்டிப்பா அழிய மாட்டோம். மரிச்சாலும் படுத்தாலும் அல்லது மண்ணுல போய் மண்ணா மாறிட்டாலும் ஆண்டவர் வரும் பொழுது வசனம் இங்க கீழவே இருக்கிறது, மறுபடியும் எழுந்திருப்போம். அதுதான் 44 படிச்சீங்க, 44 இல்ல 45 என்ன படிச்சீங்க? முன்னாடி ஆத்மா ஜீவ ஆத்மாவா இருந்தா, ஆனா பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. இப்ப எந்த சாயலுக்கு வந்திருக்கோம்? இல்லம்மா, எந்த சாயலுக்கு வந்திருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல இருந்த ஆதாமுடைய 49க்கு வாங்க. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு பாருங்க, தெலுங்குல படிங்க. 49க்கு வாங்க. எதுல பிரதர்? தமிழ்ல சாயல் இருக்குல்ல, அது இங்கிலீஷ்ல இமேஜ் தான் இருக்கும். கரெக்டா? ஓகேங்களா? தெலுங்குல என்ன போட்டிருக்கு? போலிக்க. அது போல. எது போல? சொல்லுங்க. மண்ண போல, ஆதாம போல ஒரு சாயல். பலமுறை சொல்லுவாங்க. இப்ப திரும்ப சொல்றேன் பாருங்க. ரட்சிப்பு ரட்சிப்பு இல்ல அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பழைய ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சில சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் இருக்கும் பிறவியிலேயே. பை நேச்சர் அதுலயே வந்துடுச்சு. என்னது? ஜென்ம சுபாவத்துக்கு என்ன பண்றீங்க? பை நேச்சரா சில சுபாவங்கள் இருக்கும் தெரியுமா? வம்சாவளியா குடும்ப வழியா இருக்கு தெரியுமா சில சுபாவங்கள். மேபி என்ன சொன்ன ஒருவேளை அது தப்பா மாறிடும். இல்லைங்களாவே சொல்லுங்களேன். எதெல்லாம் சில ஜென்ம சுபாவமா வரும், தலைமுறையா சில சுபாவங்கள் வரும் தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. நான் சொல்றதை விட நீங்களே சொல்லுங்க. உங்க தாத்தா அப்படி, அப்பா அப்படி, பேரன் அப்படி, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. எதெல்லாம் அப்படி ஜென்ம சுபாவம், நேச்சர் மடி பிறக்குறதா? அக்கா என்ன சொல்ல வரீங்க? அத சொல்ல வரலக்கா, நான் சொல்ல வர்றது ஜென்ம சுபாவம், கேரக்டர் வைஸா சொல்ல வரேன். தாத்தா கிட்ட இருக்கிற கேரக்டர் யார்கிட்ட இருக்குது? அப்பாட்ட. அப்பாட்ட இருக்கிற கேரக்டர் யாரு? நீங்க சொல்ல மாட்டீங்க பாருங்க. உங்க குட்டு வெளில வந்துரும் சொல்ல மாட்டீங்க. மேட்டர் அதான். நான் சொன்னா கோச்சிப்பீங்க. குடிக்கிறது கூட மேட்டர் இல்ல கோட்டிமா. அது ஜென்ம சுபாவத்துக்கு வராதுடா. அது வந்து பழக்கம். ஓ, இது வந்தா பாரு பையன் அங்க. ஆட்ஸ்அப்டா. ஐ லைக் யூ. சொல்லுங்க. ஒன்னொன்னா சொல்லுங்க. நீங்க ஃபாலோ பண்றதே சொல்லுங்க. அதெல்லாம் இன்னையோட ஒளிஞ்சு போட்டுமே. ஒண்ணு தம்பி சொல்லிட்டான். தாத்தா என்ன பாப்பாரு? அப்பா பார்த்தாரு. சரி, தாத்தா அப்பா ரட்சிக்கப்படல, கோச்சுக்காதீங்க, பார்த்துட்டு போறாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க என்ன பண்ணோம்? வெள்ளிக்கிழமை
பிரைஸ் பிரைஸ் ஹல்லேலூயா. ஓகே சரி. இப்போ தம்பி ராஜ்குமார் ஒண்ணுதான் சொன்னாரு, இன்னும் நீங்க வரல, குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கே வரல. சொல்லுங்க இப்போ. ராஜ்குமார் சொன்னாரு நேலங்காரம் பாக்குறதுங்கிறாரு. அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, அவங்க ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், அவங்க பாரம். நான் சொல்றேன், ஊருக்கு நேரங்காலம் குறிச்சு கொடுக்கிறவருக்கு பிறந்த தலைமுறைனா நான் பார்த்ததே கிடையாது. அதுதான் ரட்சிப்பு. இப்ப சொல்றது புரியுதுங்களா? எங்க தாத்தா வந்து பஞ்சாங்கம் எழுதுறவரு. எங்க தாத்தா பஞ்சாங்கம் எழுதுறவருடைய பேரன். நான் பஞ்சாங்கமே பார்த்தது இல்ல. அல்லேலூயா. பஞ்சாங்கமே இல்லைன்னு நம்புறவன் நம்பால்னா வச்சிருப்பாங்க. இங்க இங்க நிறைய பேருக்கு பஞ்சாங்க புஸ்தகம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். நீங்க நல்லவங்களா இருந்தா கொளுத்தி போடுங்க. பொண்ணுக்கு கல்யாணம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணாம். நான் பார்க்க மாட்டேன். என்ன பார்க்க சொன்னீங்கன்னா அப்படிப்பட்டவனை நான் பார்க்க மாட்டேன். அப்படி கேட்டானாலே கேன்சல்ன்றுவேன். அவன் ரசிக்கப்படாதவன். சரியா என்ன செய்யல? பொண்ணுடைய பஞ்சாங்கம் இருக்குதா பாஸ்டர்னா, அடப்பாவி பழைய பஞ்சாங்கமே, ஜென்ம சரீரமே போய் தொலைடானுவேன். சொல்லுங்க. ஒண்ணுதான் சொன்ன, அதுக்கே இப்ப டைம் ஆகுதுமா. எதெல்லாம் ஜென்ம சுபாவம்? என்ன குட்டிமா? பொறாம வந்தது. இப்போ மகேஷ் ஒன்னொன்னா சொல்லி நிறுத்துறாரு. என் மைக் தான் எனக்கு வேணும். சொல்லுங்கம்மா, ஒன்னொன்னா சொல்லுங்க. பொறாம வேற அது சொல்லிட்டாமா, நீ என்னமா தந்தி அதுக்கே திரும்ப ரிட்டர்ன் வேற மறுபடியும் ஒன்ஸ். அதெல்லாம் எல்லாமே ஒண்ணுமா. அங்க இருந்து வெளியே வா. பொறாம சொன்னார்ல, அப்படியே ஒண்ணு வாங்க. இப்படி கோவம் சண்டை போடுவாங்க. இப்படி வச்சுப்போம். இப்படி ஒண்ணு சொல்றேன். தாத்த ஊர் வம்பு வாங்குறவனா இருந்தா அப்படும் ஊர் வம்பு வாங்குவான். புள்ளை என்ன செய்வான்? பூமி சண்டை வம்பு சண்டைக்கு என்ன பண்ணுவான்? சொல்லுவான், பத்தியா தாத்தா பேர் எடுக்கிறான் அப்படின்வான். ஜென்ம சுபாவம். என்னதுங்க? ஒண்ணு நிறைய சொல்ல நீங்க. பொய். என்னதுங்க? பொய். அப்பன மாதிரியே பொய் பேசுறான் பத்தியா அப்படின்வாங்க. அடுத்தது சொல்லுங்க. பித்தலாட்டம் பண்றது, ஏமாத்துறது, திருடுறது, ஏதெல்லாம் அதெல்லாம் பழைய மனுஷன். திரும்ப சொல்றேன், இப்படி சொல்லுவாங்க. திருடினாங்கன்னா அப்ப அவங்க கையை சரியா நினைக்கல போல இருக்குது, அவங்க கையை சரியா என்ன செய்யல, ஞானசான தொட்டியில நினைக்கல போல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ பழைய மனுஷன் ஆதாமுடைய சாயல்ல இருக்கிறோமா, இப்ப ரெண்டாவது மனுஷன் இயேசுவின் சாயல்ல இருக்கிறோமாங்கிறதா ரொம்ப முக்கியம். ஆமே. பழைய மனுஷனுக்கு ஒரு சாயல், பழைய மனுஷனுக்கு ஒரு சுபாவம், இமேஜ் இருந்தது. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குங்க? ஒரு இமேஜ். நான் சொல்ற தயவா சொல்லுவேன், எந்த பழைய இமேஜ் என்ன செய்யக்கூடாது. எங்க தாத்தா அப்படி பாஸ்டர், அதனால எங்க தாத்தா போல இருக்கிறேன்னா கெட்டு வீணாதான் போனோம். நம்முடைய அதாவது ஃபாலோவர், நாம ஃபாலோ பண்றவர், நம்மளுடைய மாடல், நம்மளுடைய எக்ஸாம்பிள் இயேசுசாமி மட்டும்தான். அவருடைய சாயல் அங்க என்ன போட்டிருக்கு படிங்க, அந்த வார்த்தையை படிங்க. அவருடைய சாயல், அந்த வார்த்தை, மண்ணானவன் எப்படியோ அப்படியும் மண்ணானவர்களும் இருக்கிறார்கள். அது இல்ல தம்பி, 49 49 எங்க இருக்கு பாரு. மண்ணானவன் எப்படியோ அப்படியே அப்படி இருக்கிறார்களா? இன்னும் பழைய மண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்குதா? அணிந்திருக்கிறது போல டிரெஸ் எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம்? வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் அடையாளங்களை. இயேசு எப்படி பேசினாரு? இயேசு எப்படி பேசினாரு? சொல்ல மாட்டீங்களா? வசனம் சொல்லுதுமா, கிருபையா பேசினாராம். எப்படி பேசினாராம்? கிருபையுள்ள வார்த்தைகளை. இப்படி சொல்லலாம்ல. அவர் பேசினா 4 நாள் சோறு தண்ணி இல்லாம உட்கார்ந்து இருக்காங்கன்னா யோசித்து பாருங்க. அப்ப அவர் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா பேசியிருப்பாரு. அல்லேலூயா. நம்ம பேசினா யாராவது காது குத்து ஒரு 10 நிமிஷம் கேட்பாங்களா? உங்களை கேட்கிறேன், நான் பேசினா கேட்பாங்க. அல்லேலூயா. கேட்கிறல, வேற வழி இல்லைனோ. எவ்வளவு வருஷமா கேட்டிருக்கிறேன்னா இல்லையா? இயேசுவானவர் நன்மை செய்கிறவரா என்ன செஞ்சாரா? சுற்றி திரிந்தாரா? வெட்டியா சுத்துவாங்களே தவிர நம்ம ஆளுங்க 4 பேருக்கு நன்மை செய்யறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? 4 பேருக்கு நன்மை செய்வதற்கு சுற்றி திரிந்தார். கிருபையா என்ன செஞ்சாரு? பேசினாரு. பிடிக்க வந்து பேதுரு காதை வெட்டினா, அந்த வெட்டப்பட்ட காதை கூட எடுத்து ஒட்டான். அதாவது பகைவனுக்கும் நன்மை செய்தார், தன்னை சிலுவையில அறைந்தவர்களையும் மன்னித்தார். நிறைய சொல்லலாம்.
அவர்தான் வானத்துக்குரியவர். அந்த வானத்துக்குரியவரை போலதான் வசனப்படுது. படிங்க. வானவருடைய சாயலை நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஏன் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஏன்னு கேளுங்க. ஏன்னா நம்ம ஆதாம போல இந்த மண்ணுல வாழ போறவங்க இல்ல, விண்ணுல வாழ போறவங்க. ஆதாம் இந்த பூமியில கொஞ்ச காலம் வாழ்ந்து, கொஞ்ச காலம் அவர் 900 வருஷம் வாழ்ந்தாரு, அது கொஞ்சம் இல்ல. நம்ம கொஞ்ச காலம், ஆனா நித்தியமா 3 வார்த்தை சொன்னேன், அதுக்கு நீங்க விட்டுட்டீங்க பாத்தீங்களா? ஆதாம் கீழ்ப்படியாமையின் மூலமா வந்தது என்ன? பாவம், சாபம், மரணம். ஏசு யார் தெரியுமா? கீழ்ப்படிதலுக்கு உதாரணமானவர். சங்கீதம் 2க்கு வாங்க, இது ரொம்ப அழகா ஆப்டா அமைஞ்சுது. 2 இயேசு சாமியை பற்றி சொல்லப்படுகிறது. நான் முடிக்கிறேன், எனக்கு டைம் பார்த்துட்டேன். நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறேன். நீங்களா சொல்லணும், பேசுங்க பாஸ்டர்னு. தேவர் நகர்ல அந்த புது இந்து பசங்க, நான் சும்மா பேசிக்கிட்டே, டேய் தம்பி புகை போட மாட்டேன்டா முடிச்சிடறானா, கீழ இருந்து ஒரு பையன் சொன்னான், பேசுங்க பாஸ்டர்னா. வெரி குட்ரா அப்படின்னு. நீங்க அது மாதிரி சொல்லணும். 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரத்துல இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு? 7 படிங்க. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். ஜனிப்பித்தேன் என்றால் பிறப்பித்தேன். தெலுங்குல பாருங்க, இங்கிலீஷ்ல பாருங்க. கனி பெற்றேன். ஐயோ, இப்படி இருக்கீங்களே நீங்க. இதான் சொல்றாரு, இயேசுவை மரியாள் பெற்றெடுக்கவில்லை. அல்லேலூயா. இப்படி சொல்றேன். ஆதாமு மண்ணிலிருந்து உருவானாரு, அவருக்குள்ள உயிர் உயிர் சக்தியை கர்த்தர் வச்சாரு. இயேசு சாமி பரலோகத்திலிருந்து உருவானவர். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? வசனம் என்ன சொல்லுது? இயேசுவை பிதாவை தனிப்பித்தார். இந்த பூமிக்கு போகணும் அப்படின்னா இயேசு சொன்னாரா, என்னை குறித்து புத்தக சொல்ல எழுதி இருக்கிறது, நான் என்ன செய்கிறேன், பட போற பாடுகள்ல இருந்து கஷ்டம். ஏசாயா 53க்கு வாங்க, டக்குன்னு முடிச்சிடறேன். நான் உங்களுக்கு விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன். கீழ்ப்படுதலுக்கு உதாரணமா இயேசுவை சொல்வதற்கு ஏசாயா 53ல 53க்கு வாங்க. இயேசுவினுடைய பாடுகளை குறித்து, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கவனிங்க, இது எல்லாம் இயேசு சாமியுடைய பாடுகளை காணக்கூடிய ரூபம், அவருக்கு விரும்பத்தக்க ரூபம். என்ன அடி, இப்படி சொல்லுவாங்க. எனக்கு கவனிங்க, ஏசாயா இயேசு சாமி பிறந்து அவர் அடிக்கப்பட போற சீனை பிதாமகிய தேவன் அவருக்கு முன்னாடியே விஷுவலா காமிச்சிட்டாராம். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரியுதா? இயேசு பிறக்கல. எத்தனை பல 100 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு பிறந்து இப்படிலாம் அடிக்கப்பட போறத, அதாவது இமேஜிங்கா கிடையாது, ஆண்டவரே அவருடைய காட்சிகளை காமிச்சாராம். ஏசாயா அப்படி எழுதி இருக்கிறாரு. அப்ப இயேசுவுக்கு தெரியும் எப்படிலாம் அடிக்க போறாங்க, எப்படிலாம் அவமானப்படுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தெரிஞ்சே அவர் வந்து பிறந்தாரு, எல்லாத்தையும் செய்து முடித்தார். அப்போ ஆதாம் எதுக்கு உதாரணம்? கீழ்ப்படியாமைக்கு. இயேசு எதுக்கு உதாரணம்? இப்ப நம்ம கீழ்ப்படியாத போது எந்த சாயல்ல போறோம்? கீழ்ப்படியும் போது எந்த சாயலுக்கு வரும்? இதான் மேட்ரு. நெக்ஸ்ட், திருடன் கொலைகாரன் கூட ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க வாழ்க்கை மாறிடுதுல, மாறுதா இல்லையா? இல்ல, அவங்களோட லைஃப் என்ன சொல்லுவாங்க, லைஃப் சேஞ்சே மாறிடுதுல. எது மாத்துறது? பழைய ஜென்ம சுபாவத்தை மாத்திட்டு அவங்க என்ன சுபாவத்துக்கு வந்துடுறாங்க? கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு வந்துடுறாங்க, கிறிஸ்துவின் சாயலுக்கு வந்துடுறாங்க. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, ஆதாம் மூலமா வந்தது, மறுபடியும் சொல்றேன் கேளுங்க, பாவம், சாபம், மரணம். இப்ப இயேசுவின் மூலமா அப்படியே பாவத்துக்கு பக்கத்துல என்ன போட்டுக்கோங்க? பரிசுத்தம். எது வந்துச்சு? அல்லேலூயா. அதான் சொல்லணும், எவ்வளவு பெரிய பாவியா வாழ்ந்த கூட பரிசுத்தமா மாறிடுறான். இப்படி சொல்றேன் உங்களுக்கு. நாங்க எங்க சின்ன வயசு, நாங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஜிஹெச்ல எய்ட்ஸ் வார்டுல எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட ஒரு அக்கா, சுகுணாக்காக்கு மட்டும் தெரியும், உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவங்க பேரு பிரேமா. அவங்க பேரு பிரேமா. குடும்பத்தால், குடும்ப சூழ்நிலையினால் பாம்பேல பாவத்துக்கு தள்ளப்பட்டு, மேபி ஒரு ஆளை நம்பி போய் அந்த ஆள் வித்துட்டான்னு நினைக்கிறேன்.
அப்போ நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டு ஜிஹெச்ல என்ன பண்ணாங்க, அட்மிட் ஆயிருந்தாங்க. நாங்க போய் சுவிசேஷம் சொல்லி அந்த அக்கா ரட்சிக்கப்பட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. ஜிஹெச்ல வச்சு அவங்களுக்கு ஞானசானம் கொடுத்து அதனாலே அவங்களுக்கு பேரு ஜிஹெச் பிரேமா. ஞானசான பேரோட தெரியாது. அவங்களுக்கு பேரு என்னது? ஜிஹெச் பிரேமா. நம்ம சுகுணாக்கா அவங்க தங்கச்சிக்கு பேரு பிகேஜி பிரேமா. அவங்களுக்கு பேர் என்னது? குண்டு பிரேமா. அப்படி வச்சுக்கோங்க. என்ன சொல்ல வரேன், ஆனா அந்த அக்காவை பார்த்தா திரும்ப நாங்களாம் ஒன்னா ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். எங்க கூட அத்திப்பட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தனியா வீடு எடுத்து அவங்கள ஒரு ஊழியக்காரியா அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து வச்சிருந்தாங்க. நான் சொல்றேன், நாங்க பழகுனதுனால சொன்னேன், இவங்க இப்படிப்பட்ட ஒரு பாவத்துல இருந்தாங்கன்றதுக்கான எந்த அடையாளமும் அவங்க கிட்ட தெரியாது. எப்படி தெரியுமா அவங்க ட்ரெஸ் போடுவாங்க? சுகுணாக்கா கேளுங்க. இது வரைக்கும் கை போடுவாங்க, கழுத்தெல்லாம் ஃபுல்லா லாக்குடு. அந்த பார்வையில கூட ஒரு ஒரு சின்ன அசிங்கம் கூட தெரியாது. அவ்வளவு கண்ணியமா நடந்துப்பாங்க. டோட்டலி நான் சொல்றேன், நான் பார்த்தது இது வரைக்கும் அப்படி உங்ககிட்ட சொல்லல. அவங்களுடைய கேரக்டர் அவ்வளவு பவ்யமா இருந்தாங்க. முன்னாடி என்ன வாழ்க்கை? பாவ வாழ்க்கை. ஆனா ஆண்டவரை அங்க ஜீவத்துல தான் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு சாகும் போது நாங்க எல்லாரும் போய் அவங்களுக்கு தாம்பரத்துல அழுது கண்ணீரோட அவங்கள என்ன செய்யறது, அந்த ஃபைனலா நாங்க செஞ்சுட்டு வந்த விஷயமே அதுதான். என்ன விஷயம்? இயேசு சாமியின் மூலமா, ஆதாம் மூலமா பாவம் வந்தது போல ஏசப்பா மூலமா என்ன வந்துருச்சு? பரிசுத்தம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன வந்துருச்சு? ஆதாம் மூலமா சாபம் வந்தது போல ஏசப்பா மூலியமா நமக்கு ஆசீர்வாதமும் கிருபையும் வந்தது. அல்லேலூயா. ஆமென். இப்ப இப்படி சொல்லலாம், பரம்பரை வியாதி. இப்ப சொன்னீங்களே பரம்பரை சாயல போல சில பரம்பரைக்கு வருகிற வியாதி வருது தெரியுமா? அது கூட வராம கர்த்தர் காப்பாத்துவார். இல்லனா அநேகருக்கு என்ன வியாதி வந்திருக்கும்? ஸ்தோத்திரம். என்ன வியாதி வந்திருக்கும்? பரம்பரை வியாதி கூட வந்திருக்கும். அது வராம இடையில இயேசு என்ன செய்யறாரு தெரியுங்களா? அந்த சாபத்தை முடிச்சு அதை க்ளோஸ் பண்ணி அதை ஆசீர்வாதமா மாத்துறாரு, கிருபையா வைக்கிறாரு. இப்படி சொல்லலாம். குருவிக்காரவங்க கூட உயிரே உயிரேன்னு பாடு பாடு அவ்வளவு அருமையா. இதுக்கு பேர் என்னது? கிருபை. குப்பை தொட்டியில பிச்சை எடுத்து குப்பை தொட்டியில போடுற சாப்பாடை சாப்பிட்டன்னு சொல்றவரு டிவில நெட்ல போட்டு பாருங்க. ஆர்வன் பாலான்னு சீக்கிரம் ஒரு நாள் வர வைக்கலாம். அவர் இன்னைக்கு பிளைட்ல பறக்கிறாரு. அவர் இன்னைக்கு பயங்கர மரியாதையா இருக்கிறாரு. என் தாய் உருவாகும் முன்னே அப்படின்னு எல்லா தாய் தாய்னு பாடுறாங்களே. இதுக்கு பேர் என்னது? சொல்லுங்க, இதுக்கு பேர் என்னது? இதுதான் கிருபை. முன்னாடி இருந்தது சாபம். அவங்க அம்மா அப்பா பிச்சை எடுத்திருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா குப்பை பொறுக்கி இருப்பாங்க, இவரும் பொறுக்கி இருப்பாரு, குப்பை எடுத்து இருந்திருப்பாரு. ஆனா இடையில இயேசு வந்து ரெண்டாவது மனுஷன் வந்ததுனால அவருக்கு ரெண்டாவது வாழ்க்கை கிடைச்சது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அந்த ரெண்டாவது மனுஷன் இருக்கிறாரா? அதுதான் சொன்னேன். ஆமென். சொல்ல மாட்டீங்களா திரும்ப திரும்ப? நான் கர்த்தர் பாக்குறாரு. நான் ஜெபிச்ச ஆண்டவரே இதே வால் டாக்ஸோட ட்ரக் வண்டியில தூங்கல, லாரியில தூங்கினேன். இப்ப இந்த சபை ஆண்டவரே இதே வால் டாக்ஸோட ஒரு இடம் வாங்கி சபையை கட்டுறதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. மகேஷுக்கு தான் தெரியும். எங்களுக்கு கூட பேசிக்கிட்டே இருந்து கடைசியில் அவர் வீட்டுக்கு போயிடுவாரு. ஆனா நாங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் எந்த வால் டாக்ஸ் ரோட்ல அதே வால் டாக்ஸ் ரோட்ல ஒரு இடத்தை தாங்க 3 மாடி. இன்னைக்கு கூட கேட்ட கையை ஏந்தி கேட்ட, ஆண்டவரே லட்சங்கள்லாம் பத்தாது, கோடிகளை கொஞ்சம் என்ன பண்ணுங்க தாங்க. ஆமென். சரி, இப்போ முதல்ல பாவம் வந்துச்சு, இப்ப பரிசுத்தம் வந்துருச்சு. அப்புறம் சாபத்துக்கு பதிலா என்ன வந்துருச்சு? கிருபை வந்துருச்சு. அடுத்தது மைனஸ் கடைசி என்னதுங்க? மரணம் வந்துருச்சு. இன்னைக்கு நமக்கு மரணம் இருந்தாலும் இரண்டாவது மரணம் நம்மை சேதப்படுத்தாது. அப்படின்னா என்ன தெரியுமா? நமக்கு ஆக்கினை மரணம் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு என்ன மரணம் இல்லை? நரகத்துல மரணம் இல்லை. அதுவும் யாருக்கு? இப்ப மறுபடியும் சொல்ல, ஞானசான் எடுத்து உங்களுக்கு தெரியல, பெத்தவங்களுக்கே தெரியல, பேரண்ட்ஸுக்கே தெரியல. முதல்ல ஞானஸ்தானம் எடுத்த ஒரு சரீரத்தை கர்த்தர் நரகத்துக்கு தள்ள மாட்டாரு. ஏன்னு சொன்னா அவனுக்குள்ள இருக்கிற சாயல் கிறிஸ்துவின் சாயல். எவ்வளவுக்கு எவ்வளவு காப்பாற்ற முடியுமோ. நம்ம கூட நிறைய பேர் ஜெபிக்கிறோம். நானும் ஜெபிச்சுக்கிறேன், ஆண்டவரே பின்மாறி போகாம எங்க சபையை விட்டு போனவங்க எங்கேயாவது போட்டோம்பா. அல்லேலூயா. எங்க இருந்தாலும் வாழ்க்கை கேஸ் தான். நாம எங்கேயாவது போய் நல்லா இருக்கட்டும்பா. ஆனா என்ன செய்யக்கூடாது? உண்மை விட்டு மட்டும் போயிடக்கூடாது. ஏன்னா நரகத்துக்கு போயிருவாங்க அப்படின்றதுதான் என்னுடைய ஜெபம், நம்முடைய ஜெபம். திரும்ப சொல்றேன், அந்த இரண்டாவது மரணம் வெளிப்படுத்தல இருக்குது. இரண்டாவது மரணத்துல அவனுக்கு உங்க மேல கிரியை செய்ய. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம சரீரத்துல சாவோம். ஆனா என்ன என்ன சாவு கிடையாது நமக்கு? ஆத்மாவுல மரணமே இல்ல. ஆத்மா வாழ்வது போல நித்தியமா நான் வாழ்வோம். மறுபடியும் சொல்லுகிறேன், மறுபடியும் 47 படிங்க, 47 படிங்க.
இல்லம்மா 15:47 படிங்க, முடிக்கலாம். நேத்து போல கரெக்டா 8:45. இல்லம்மா 15:47 அந்த 2ஆம் அதை படிங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த மனசுக்குள்ள உங்க அந்த வார்த்தையை போட்டுக்கங்க, கண்களை மூடுங்க, ஜெபிங்க. முந்தின மனுஷனுடைய ஆதாமின் சாயல்ல நீங்க யாருமே, நான் யாருமே இல்ல. நம்முடைய சாயல் வானவர் இயேசு வானத்திலிருந்து வந்தாரு, அவருடைய சாயல்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு வாழ்வு, 2வது வாழ்வை தந்திருக்கிறீங்கப்பா. அது எப்ப ஸ்டார்ட் ஆகுது தெரியுங்களா? எப்ப கவுண்ட் டவுன் ஆகுது தெரியுங்களா? அந்த ஞானசான தொட்டில முழுகி ஒரு மனுஷன் வசனம் அப்பதான் அங்கதான் சொல்லுது, அவன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் யாவும் ஒளிந்து போயின, ஜென்ம சுபாவம், பரம்பரை சாபங்கள், பரம்பரை பாவங்கள் எல்லாம் ஒழியுது, அவன் புதிய மனுஷனாய் எழுந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. the second life அப்பத்துல இருந்து அவனுக்கு தொடங்குது, வேற மனுஷனா மாறிடுறான். கெட்ட வார்த்தை பேசியிருப்பான் இல்ல, வேற வேற அடிக்கடி சொல்லிட்டே இருந்தேன்ல, வேற ஒரு லைஃப். அதுக்கு இதுக்கும் டாப் டு பாட்டம் ஒரு பெரிய A to Z ஒரு பெரிய வித்தியாசத்தை கத்த தர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமது சாயலை, வானவர் சாயலை, இயேசுவின் சாயலை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஜென்ம சுபாவங்கள் வேணாம் ஆண்டவரே, ஜென்ம சுபாவங்கள் வேணாம். ஜென்மத்தில் இருக்கிற ஆண்டவரே இந்த காரியங்கள் எதுவுமே வேணாம். அதாவது நேச்சுரலா அந்த பர்த்ல வர்ற விஷயங்கள் எதுவுமே வேணாம். எனக்கு உம்மை போல உமது சாயலை தாரும் ஆண்டவரே. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நன்றி ராஜா. ஹல்லேலூயா, உமக்கே நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தகப்பனே, கிருபை தாரும் ஐயா, கிருபை தாரும் ஆண்டவரே. உமது சாயலை தாரும் ஆண்டவரே, உமது சாயலை தாரும் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உம்மை போல பேசணும், உம்மை போல நடந்துக்கணும், நன்மை செய்யணும், நேசிக்கணும், மன்னிக்கணும், உதவி செய்யணும். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. உமக்கே 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 நன்றி ராஜா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி. ஆமென். இயேசுவே உமக்கே நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். சொல்லுங்க எல்லாமே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே. யாவே 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 யாவே.
சென்று யாவே ருபேகா யாவே ருபேகா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கையில காணிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் ஏதாவது பாட்டு இருந்தால் சொல்லுங்கள். பாடுகிறீர்களா?